இ-சேவை மையத்துல அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமா வசூலிச்சாங்கன்னா தயவு செய்து கொடுத்துடாதீங்க, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. இதுல காமெடி என்னன்னா, அரசு நிர்ணயித்த கட்டணம் எவ்வளவுனே பாதி பேருக்கு தெரியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் உங்க மாவட்டத்தோட பேரை போட்டு nic.in தேடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க மாவட்டத்தோட பேரை போட்டு வர்ற வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கிற இங்கிலீஷ் அப்படிங்கறத தொட்டு தமிழை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 புள்ளியை தொட்டீங்கன்னா இந்த மாதிரி பல ஆப்ஷன் காட்டும். அதுல மாவட்டம் பற்றி அப்படிங்கறத தொட்டு கீழே இருக்கிற மின் ஆளுமை அப்படிங்கற தொட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் ஓபன் ஆகும். அதுல சேவைகள் மற்றும் கட்டண விவரங்கள் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க மாவட்டத்துல இ-சேவை மையம் மூலமா என்னென்ன சேவைகள் எல்லாம் நீங்க பெறலாம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த சேவைகளுக்கு அவங்க எவ்வளவு ரூபா கட்டணமா வாங்கணும் அப்படிங்கறதும் போட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு கம்மியா இ-சேவை மையத்துக்கு போய் இபி பில், அதாவது கரண்ட் பில் கட்டினீங்கன்னா அவங்க 15 ரூபா தான் கட்டணமா வாங்கணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வாங்க கூடாது. அதே மாதிரி பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்றதுக்கு அவங்க 60 ரூபா மட்டும் தான் வாங்கணும். அதுக்கு மேல ஸ்கேன் பண்றதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா காசு கண்டிப்பா வாங்க கூடாது. ஏன்னா இவங்க வாங்குற 60 ரூபாயில 12 ரூபா மட்டும் தான் இவங்க அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. மிச்சம் 48 ரூபா இந்த இ-சேவை மையம் நடத்துறவங்களுக்கு தான். அதனால உங்ககிட்ட அதிகமா காசு இருக்கிறதா நினைச்சு தயவு செய்து அவங்க அதிகமா காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு கஷ்டப்பட்டவன் கடைக்கு வந்து சேவையை பெற விரும்பினான்னா அவங்க கிட்டே இதே அதிகமான காசு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால ஏற்கனவே கஷ்டப்படுறவன மேலும் கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிரும். அதனால இ-சேவை மையம் நடத்துறவங்க அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமா கேட்டாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட முறையிட்டு பாருங்க. அப்படியும் அவங்க கேட்காத பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க.